சார் குட் மார்னிங், வணக்கம். சார் வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் நான் ராஜபாளையத்துல இருந்து. ராஜபாளையம். உங்க பேர் சார்? நல்லா இருக்கேன். என் பேர் சந்திரசேகர் சார். சொல்லுங்க சந்திரசேகர் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். நான் பார்த்தேன் சார். சார் 3 days நல்ல கூட்டமா இருக்குன்னு இருக்கீங்க. ஆமா சார். இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. நான் நாளைக்கு அதிகாலையில ஒரு 3 மணிக்கு இங்க இருந்து கிளம்புற மாதிரி பிளான் இருக்கு சார். சரிங்க சார். இது பையன் 6 மாசம் ஆகுது. அவனுக்கு அங்க சோறு ஊட்டணும், சும்மா வேண்டி இருந்தோம். நீங்க சொன்ன மாதிரி டேக் வந்து பேரண்ட்ஸ் 2 பேத்துக்குமே யாராவது ஒரு ஆள் கட்டிக்கலாம். ஆனா வந்து 2 பேருமே அலோவ் பண்ணுவாங்களா இல்ல ஒரு ஆள் தான் அலோவ் பண்ணுவாங்களா? 2 பேரும் அலோவ் பண்ணுவாங்க. பையனுக்கு என்ன வயசு ஆகுது சார்? 6 மாசம் தான் சார். 6 மாசம் அலோவ் பண்ணுவாங்க. ஆனா கவுண்டர் பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஆமா சொன்னீங்க சார். அந்த ஃப்ரண்ட்ல லெஃப்ட் சைடுல அந்த கிளாஸ் ரூம் பக்கத்துல ராஜகோபுரத்துக்கு இடதுபுறமா அவங்களுக்கு இருக்கும் 4வது கவுண்டர். சரி சார். அதான் இப்ப காலைல நாங்க இங்க இருந்து ஒரு 4 o'clock, எனக்கு ஷிஃப்ட் 3 o'clock தான் முடியும். 4 o'clock மேல கிளம்பினேன்னா அங்க போறது கரெக்டா இருக்குமா சார்? நல்ல கூட்டமா இருக்கு சார் நாளைக்கு. ஏன்னா நான் அடுத்து லீவ் அமையல. நான் ஒரு நாள் தான் லீவ் போட்டுருக்கோம் 2 பேரும். ஸோ அதனாலதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிளான் போட்டுருக்கோம். சரிங்க சார், வாங்க சார். எப்படியும் நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றதுக்கு காரணம் எப்படினாலும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிருமே சார். கார்ல வந்தா கூட. ஆமா கார்ல தான் சார் வரும். பஸ்லனா 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆயிரும் ராஜபாளையத்துல இருந்து. ஆமா சார். 3.5 மணி நேரம் வந்தீங்கன்னா நீங்க அப்படியே டைரக்டா நேரா வந்து கவுண்டர்ல தான் நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு காலையில எவ்வளவு க்ரௌட் இருக்கு, நைட் எவ்வளவு க்ரௌட் இருக்கு சொல்லுங்க. நாளைக்கு காலையில இருந்து க்ரௌடா தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு நைட் பௌர்ணமினால. அதான் பௌர்ணமி. சரி சார். அதான் எப்படியும் ஒரு 4 hours ஆகும்ல சார்? கண்டிப்பா தாராளமா. அதாவது நம்ம சிறப்பு தரிசனத்திலுமே 4 hours ஆயிடும். ஆமா அதுலயே 4 hours சார் ஆகும். ஆமா சரி சார். அதான் நான் என்னன்றது சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். நாளைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் விட்டோம்னா நெக்ஸ்ட் மந்த் ஆயிரும் சார். அதனாலதான் நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். வாங்க சார். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். எங்க பேசுறீங்க மேடம்? நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் மேடம்? ஹலோ, உங்க பேர் மேடம்? மீரா. சொல்லுங்க மேடம். ஒண்ணும் இல்ல சார். நாங்க வந்து ஒரு 15th 16th அந்த டைம், 13 14 இந்த டைம்ல வருவோம். திருச்செந்தூர் வர மாதிரி பிளான் சார். ஓகே மேடம். இப்போ வந்து நமக்கு அங்க தரிசனம் எப்படி சார்? எத்தனை மணிக்கு? காலைல சஷ்டி அன்னைக்கு, அதாவது 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்னைக்குதான் மோஸ்ட்லி வர மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன டைமிங் சார் வரலாம்? 15th கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஹாலிடே மேடம். ஆகஸ்ட் 15th. ஆமா 15 16 அந்த டைம்ல தான் மோஸ்ட்லி அந்த 4 நாள்ல தான் வர மாதிரி இருக்கும். 4 நாளுமே ஹாலிடே ஆக்சுவலா. ஆமா மேடம். ஆக்சுவலி 15 பாத்தீங்கன்னா கரெக்டா வெள்ளிக்கிழமை வருது, அப்படிதானே? ஆமா சார். வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமைனா கிரவுட் கம்மியா இருக்கும் மேடம். சரி ஓகே. இதுனா நம்ம இப்ப அன்னைக்கு இங்க தான் லீவ் இருக்கும் எங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல. சோ அப்ப வர மாதிரினா எப்படி சார்? ஏர்லி மார்னிங் வர மாதிரி இருக்குமா? எப்படி? ஆக்சுவலி தங்குற மாதிரி தான், நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் பாக்குற மாதிரி தான். 15 சார். மோஸ்ட்லி 14 இல்ல 15 அந்த டைம், அந்த டேட்ஸ்ல தான் வர மாதிரி இருக்கும். 15னா உங்களுக்கு 16ஆம் தேதி வந்து கொஞ்சம் அதிகாலை புஷ் பண்ணி போய் போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப ஏன்னா நாங்க கியூல நின்னு பாக்கலாம், பிரச்சனை இல்ல. பீயிங் டாக்டர்ஸ்னால இங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப லீவ் போட முடியாது. அதனால 1 day ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா நாங்க மறுநாள் டியூட்டி வரணும். அதனால நான் கன்ஃபார்மா சொல்றேன் 1 day ஆகாது. 15th வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை நீங்க அதிகாலை ஒரு 4 o'clock வந்து கியூல நின்னு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் கன்ஃபார்மா. பாத்துறலாம். இது நீங்க சொல்றது மெயின் கியூ அந்த இதுலயே சொல்றீங்களா? எய்தர் ஃப்ரீ தர்ஷன் இல்லனா இது இந்த தர்ஷன்ல 2 தர்ஷன். ஆமா. சரி மார்னிங் ஆனா வரணும் மேடம். கரெக்ட்டா ஃப்ரெஷ் அப் ஆயி வந்துருங்க. ஏர்லி மார்னிங். எத்தனை மணிக்கு சார்? ஒரு 5 அந்த மாதிரி? 5 இல்ல மேடம், 4 o'clock வந்தா கரெக்ட்டா இருக்கும். 4 o'clock. ஓகே சார். ஓகே. வணக்கம் சார். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். ஜனனி. வணக்கம். சொல்லுங்க ஜனனி மேடம். சொல்லுங்க மேடம். சார் நம்ம சாட்டர்டே அங்க வரோம் சார் ஃபேமிலியோட. ஓகே. சாட்டர்டே எப்படி சார் ரஷ்? மேடம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே பயங்கர ரஷ்ஷா இருக்கும் மேடம். பயங்கர ரஷ் தான். ஓகே சார். சீனியர் சிட்டிசன் என்ன ஏஜ்ல இருந்துங்க சார்? மேடம் சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா above 60 above தான், above ஓகே தான். ஆனா
சாரி 60 above, சரிங்களா? இதுல முக்கியமான Okay, விஷயம் sir. என்னன்னா 60 to 70 ஏஜ் உள்ளவங்களோட தனியா தான் போகணும், யாரும் கூட கூட்டு போக முடியாது. கூட்டு போக முடியாது. Yes. இப்பெல்லாம் Above முதல் மாதிரி 70 தான் இல்லைங்களா, போக தனியா தான். அபோவ் 70 தான் கூட போக முடியுங்க. ஓகே ஆமா ஓகேங்க சார். சார் என் பையனுக்கு வந்து 2.5 வயசு ஆச்சு. அவனும் லைன்ல தாங்களா இல்ல மேடம், லைன்ல தான் மேடம் வர முடியும். 1 வயசு கீழே உள்ளவங்க குழந்தைங்க மட்டும் தான் அந்த queueல போக முடியும். குழந்தைங்க ஆமா, மட்டும் தான் சீனியர் சிட்டிசன்ஸ் வழியா போக முடியும். கூட்டம் இல்லைன்னா முன்ன பின்னா ஓகே அலோவ் பண்ணிக்கிறோங்க மேடம். இப்ப இந்த 3 நாளுமே பயங்கர கூட்டமா இருக்கும். ஓகே ஓகேங்க சார். எவ்வளவு ஹவர்ஸ் ஆகுதுங்க சார் அப்ராக்சிமேட்டா? அப்ராக்சிமேட்டா 5 to 6 hours ஆகும் மேடம், குறைஞ்சது. வணக்கம் சார். சார் உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்து கால் பண்றோம் சார். எங்க இருந்து சார் பேசுறீங்க அங்க மேடம்? எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? மதுரை பேசுறோம் சார். மதுரையில இருந்து பேசுறோம். உங்க பேர் மேடம்? என் பேர் ராகவி சார். சொல்லுங்க ராகவி மேடம். சார் இது தரிசனத்துக்கு இந்த 9ஆம் தேதி வரும் சார், சாட்டர்டே. ஓகே. அப்பாவும் நானும் வரோம். அப்பா சீனியர் சிட்டிசன் சார். அவங்களுக்கு எதுவும் கன்செஷன் இருக்கா சீக்கிரம் பாக்குறதுக்கு? தனி கியூ இருக்கும்னா அப்பாவுக்கு என்ன வயசு ஆகுது மேடம்? 66 சார். 66னா தனியா தான் மேடம் போக முடியும். 60 to 70 வந்து தனியா தான் அலோவ் பண்ணுவாங்க, தனி கியூ இருக்கு அதுக்கு. ஆனா வந்து 70க்கு மேல 70 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் வந்து கூட ஒருத்தரை கூட்டிட்டு போகலாம். அக்கம்பெனி பண்ணிக்கலாம். ஆமா 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 மேடம், அக்கம்பெனி பண்ணிக்கலாம். 500 rupees டிக்கெட்லாம் ஆன்லைன்ல இல்லையே சார். அது எதுவும் இல்ல வாங்க மேடம், முடியுமா அப்படிலாம் சார்? அபிஷேக தரிசனம் மட்டும்தான் ஆன்லைன்ல இருக்கும். அபிஷேக தரிசனம் ஆகஸ்ட் 11th மேல தான். இப்ப 100 ரூபாய் தரிசனமும் இலவச தரிசனம், பொது தரிசனம் 2 மட்டும்தான் உண்டு கோவில்ல. மோரோவர் சனிக்கிழமை வந்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே நல்ல கூட்டமா இருக்கும். எங்களுக்கு அந்த லீவு போதா இருக்கு சார். அதனாலதான் அந்த டேட் பாக்குறோம். எத்தனை மணிக்கு வந்து என்ன கொஞ்சம் கரெக்டா இருக்கும் சார்? வேற எதுவும் டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கா இல்ல சார்? மேடம், இல்ல இது தரிசனம் போனா இதுதான் ப்ராசஸ், இதுதான் வழிமுறைகள். ஓ, இதுதான் வழிமுறை. ஆமா. எத்தனை மணிக்கு வந்தா கரெக்டா இருக்கும் சார்? மேடம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க காலையில. அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு உள்ள போற கவுண்டருக்கு டேக் கட்டுற இடமும் 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த தரிசனம் சீனியர் சிட்டிசன் செல்ற வழியிலையுமே உங்களுக்கு தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ற டைம் பார்த்தா காலையில 7 மணிக்கு ஓப்பன் பண்ணா க்ளோசிங் டைம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே சார். நீங்க கியூல வந்து நிக்கணும், எப்படின்னா ஒரு 6-6:30 கியூல நிக்கணும். ஆனா நீங்க கூட போக முடியாது, நீங்க தனியா தான் போக முடியும். அலோவ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆதார் கொண்டு வரணும் மேடம். அப்பா வர்றாங்கன்னா சீனியர் சிட்டிசன் காமிக்கும்போது ஏஜ் ப்ரூஃப்க்கு ஆதார் கண்டிப்பா வேணும். ஓகே சார். இந்த 100 rupees டிக்கெட் ஆன்லைன்ல எடுக்க முடியுமா இல்ல சார்? இல்ல எடுக்க மேடம், இல்ல முடியாதா? மேடம், கியூல தான் வந்து ஆமா எடுக்கலாம். ஆமா ஆமா. ஓகே சார். ஒரு இப்போ நைட்டே வரும், ஒரு 2 o'clock கியூல நிக்கிறதுனா நிக்கலாமா சார்? எந்த இடத்துல நின்னா கரெக்டா இருக்கும் சார்? 2 o'clock கியூல நிக்கிறீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன்ல நில்லுங்க. ஃப்ரீ தர்ஷன் ஆமா நிக்கவா? ஆமா ஆமா. இங்க இந்த 100 rupees டிக்கெட்ல எடுத்து நின்னோம்னா அது நம்மளுக்கு லேட்டா. காலையில 2 மணிக்கு நின்னீங்கன்னா 3ல இருந்து 4 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே சார். நானும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முடியலன்னா அப்பாவை 7 o'clock நிக்க வச்சிடலாம். நான் இந்த லைன்ல இருந்து. சரி சரி சார். சரிங்க மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ சார். ஓகே சார் வணக்கம் சார். நான் இங்க சேலத்துல இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சார்? என் பேர் சங்கர். சொல்லுங்க சங்கர் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் ஒண்ணும் இல்ல, இப்ப நான் வெள்ளிக்கிழமை நாளைக்கு நைட்டு கிளம்பி காலையில சனிக்கிழமை காலையில வர மாதிரிங்க சார். சரிங்க சார். இப்ப நம்ம அங்க வந்த லேடிஸ் மோஸ்ட்லி ஃபேமிலியோட தான் சார் வரோம். ஒரு 4 லேடிஸ் வராங்க கூட. அவங்களுக்கு ஸ்டே பண்ற மாதிரி இல்ல அந்த ஒரு இதெல்லாம் ஃபெசிலிட்டிலாம் அங்க இருக்குமா சார்? ஸ்டே பண்ற மாதிரிலாம் இங்க உள்ள ரூம்ஸ் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஸ்டே பண்ண க்ரௌடு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கு. ரூம்ஸ் உள்ள ரூம்ஸ்லாம் இப்ப இன்னும் கிடைக்காது சார், வெள்ளி சனி ஞாயிறுலாம். ஓகேங்க சார். வெளியில தான் பார்க்கணும். வெளியிலங்க சார். வெளியில பக்கத்துல உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிறதுமே கஷ்டம் தான், கொஞ்சம் தள்ளி தான் போய் பார்க்கணும். அப்படிங்களா? ஓகேங்க சார். வெளியில ஃபுல்லாவே ரூம்ஸ்லாம் ஃபுல்லா. இப்ப இது சனிக்கிழமை நம்ம காலையில இருந்து கிளம்பி சனிக்கிழமை ஈவினிங் வந்தா அப்ப கிடைக்குங்களா? ஈவினிங்குமே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். கொஞ்சம் தள்ளி, அதாவது மொத்தமே ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் சார், அவ்வளோ. அது சரௌண்டிங்ஸ் தான் எல்லா ரூமுமே இருக்கு. கொஞ்சம் கோவில்ல இருந்து ஒரு 100-150 மீட்டர் தள்ளி போனோம்னா ரூம்ஸ் கிடைக்கும் சனிக்கிழமை ஈவினிங்லாம். கிடைக்கும். சனிக்கிழமை ஈவினிங் கண்டிப்பா கிடைக்கும் சார். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். சரி, ஓகே சார். ஓகே சார். நான் வந்தா நேர்ல மீட் பண்ணலாம் சார். ஓகே சார். கண்டிப்பா சார்.